ஐயா, இன்னைக்கு பொங்கல். ஆமா, பொங்க வச்சிடாதீங்க. பொங்க வைக்கல. எங்க வீட்டில் நடந்த ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. ஐயா, காலையில ஏந்திரிச்சோடனே எல்லார் வீட்லயும் சேவை கூவும். ஆமா, எங்க வீட்டுல எங்க அண்ணி கூவுனாங்க. சரி, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்னு கூவுனாங்க. ஐயா, என்னோட பாலிசி என்ன தெரியுமா? சனி ஞாயிறு திங்கள் லீவு. எந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க? ஐயா, சனி ஞாயிறு திங்கள் லீவு. ஓ, எங்க அண்ணி பொங்கல் செஞ்சுட்டு வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா நானும் நல்லா குளிச்சுட்டு நல்லா நீட்டா வந்து உக்காந்தேன். இலைய போட்டாங்க, தண்ணியை தெளிச்சாங்க. சரி, பொங்கலை வைப்பாங்கன்னு பார்த்தேன். சரி, கருங்கல்ல வச்சாங்க நடுவர் அவர்களே. யார மனசுல வச்சுட்டு அந்த பொங்கலை செஞ்சாங்கன்னு தெரியல. ஐயா, இது மட்டும் இல்லை, எங்க அண்ணி ஒரு நாள் பிரியாணி செஞ்சாங்க. பிரியாணி செஞ்சிட்டு இருக்கப்ப என்னடா கிச்சன்ல இருந்து நுரையா வருதுன்னு போய் பார்த்தா அண்ணி என்ன போட்டு சமைச்சிங்கன்னு கேட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சமைச்சேங்கிறாங்கங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் விருப்பமாவாங்க சமையலை செய்யறாங்க. ஐயா, இது மட்டும் அந்த பேஸ்ட் போட்டாங்களா? நம்ம கார்த்திகா அக்கா வந்து பேசினாங்க. ஆமா, நமக்கு சங்கம் முக்கியமா இல்லை சாப்பாடு முக்கியமானு. சாப்பாடுன்னு கூப்பாடு போட்டு போனாங்க. அக்கா, நான் ஒன்று கேட்குறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் விருப்பத்தோடு வாங்கக்கா சமைச்சு போடுறாங்க, கட்டாயமாக கிடையாது, சலிப்போடு தான்க்கா சமைச்சு போடுறாங்க. அடுத்து நம்ம பிரியங்கா ரோபோசங்கர் அக்கா வந்தாங்க. நானும் நினச்சேன், உண்மையிலுமே ஒரு உண்மையான செய்தி இந்த அரங்கத்தில் சொல்லிட்டு போனாங்க. சமையல் நாயகி தாய் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அந்த சமையல் நாயகி தாய் தாங்க. 1000 விடுமுறை வந்தாலும் அம்மாவின் சமையலறைக்கு மட்டும் விடுமுறையே கிடையாது. அந்த அம்மாட்ட கேட்டிருக்கோமா, அம்மா 3 வேளை நீ சாப்பிட்டியாமா, இல்ல ஒரு வேளையாவது சாப்பிட்டியாமான்னு கேட்டிருக்கோமா நடுவர்களே? கட்டாயமா கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் பெண்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க? பெண்கள் சிறகை விரித்து பறக்க துவங்கிட்டாங்க நடுவர் அவர்களே. இதுக்கு நடுவுல இன்றைய பெண்கள் சமையல் செய்யறதை எப்படிங்க விரும்புவாங்க?